ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்குது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் ஜாப் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கைக்கு 1 லட்சம் வரைக்கும் சேலரிங்கிறது வரும். இந்த ஜாப்க்கான இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேர் ஒர்க் இல்லை, நான் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டேன், எனக்கு ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்காகவே இந்த ஜாப் வெளியிட்டிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 19/1/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் யூனிவர்சிட்டி. இங்கே வகுப்புகள் வரியாக 20 போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. இதில் 20 போஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வகுப்புகள் வரியாக இந்த போஸ்டிங்கை பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறதே நம்ம 1 லட்சத்துக்கு மேலே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். இங்கேயும் போட்டிருக்காங்க 1,34,000 வரைக்கும் மேலே நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும்னு. இல்லை ஏஜ் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க, 32 வயசுக்கு உள்ளே இருக்கிற யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அடுத்து என்ன அப்படின்னா, போஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்டிங்க்கு எப்படி வேக்கன்சி போட்டிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரியில், ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு எம்இ எம்டெக் நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்ஸ்டைல் அப்படிங்கிறதுல ஃபேஷன் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி இந்த மாதிரி இதில் ரிலேட்டடில் நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சயின்டிஸ்டில் எஸ்சி கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஹெச்டியில் மைக்ரோபயல் டெக்னாமி இல்லை அப்படின்னா மொலோகுலர் பயாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து சயின்டிஸ்டில் 3 போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. யூஆரில் 1, ஓபிசியில் 1, எஸ்டியில் 1. இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா, எம்இ எம்டெக் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். பிஹெச்டியில் லெதர் டெக்னாலஜி இல்லைனா ஃபுட்வியர் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சயின்டிஸ்டில் எஸ்சியில் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு பிஹெச்டியில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு இதுக்குமே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு இதுவுமே கொடுத்துருப்பாங்க. யூஆரில் மறுபடியும் ஒரு போஸ்டிங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதுக்கு பிஹெச்டியில் கொலாய்டல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே, ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அந்த 20 போஸ்டிங்னு சொன்னல, 20 போஸ்டிங்குமே வகுப்புகள் வரியாக நமக்கு பிரித்து என்னென்ன இது அப்படிங்கிறத இதில் தெளிவாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க, கிட்டத்தட்ட 32 பேஜ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். செலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து இன்டர்வியூ மூலமாக தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் நம்ம 32 வரைக்கும் நமக்கு அதில் கொடுத்துருந்தாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி என்சிஎல் இவங்களுக்கெல்லாம் 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் மற்றபடி ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமும் இது பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். கிடைக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலையே கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே கிடைக்குது. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.